விஜய் கலந்துக்கிற சினிமா விழா. சினிமா விழால இது வந்து அவருடைய கடைசி சினிமா விழா. விஜய்க்கு இது ஒரு ஃபேர்வெல் மாதிரி பண்றாங்க. அஜித் வந்து இப்ப மலேசியால தான் இருக்காரு, கார் ரேஸ்ல இருக்காரு. இந்த ஆடியோ வெளியீட்டுல வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. என்ன அப்படின்னா, அந்த ஆடிட்டோரியம் கிட்டத்தட்ட 90,000 பேர் வந்து உட்கார அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஆடிட்டோரியமா இருக்கு. 90,000 பேர் ஒரு இடத்துல கூட போறாங்கன்னும் போது இந்த விழால எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. 1% கூட அசம்பாவிதம்ன்றது ஒண்ணு நடந்துடக்கூடாது அப்படின்னு விஜய் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கிறாரு. ஒரு டிக்கெட் வந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு. அந்த டைமண்ட் டிக்கெட்டை வாங்குறவங்க தளபதி விஜய் அவர்களுக்குடையே வந்து செல்ஃபி மூமெண்ட்லாம் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டாக் இருந்தது. பட் வேற ஒரு செய்தி இருக்குது. என்ன அப்படின்னா, மலேசியால இருக்கிற முக்கியமான அரசியல் தலைவர்கள், முக்கியமான விஐபிஸ், அவங்க எல்லாம் வந்து பல லட்சங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த ஷோக்கு வந்து டொனேஷனா கொடுத்திருக்காங்க. தமிழ்ல முக்கியமான சில நடிகர்கள் இதுல கலந்துக்க போறாங்க. அது யாருங்கிறது இது வரைக்கும் ரகசியமா வச்சிருக்காங்க. இல்ல யார் யார் கலந்துக்க போறாங்கன்னு சொல்றேன். ஒரு 100 நாள் பிக் பாஸ்ல ஒருத்தவங்க ஒரு கேண்டிடேட் இருந்துட்டு அவங்க வெளியில போகும்போது அவங்கள பத்தின ஒரு குறும்படம் பயண வீடியோன்னு ஒன்று போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பயண வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஆடியோ ரிலீஸ்லயும் இருக்கு. இது இல்லாம அது வந்து படத்துலயும் இருக்கு. படம் முடிஞ்சோன்னா ஒரு 4 நிமிஷம் இது ஓட போகுது. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல வளர்ந்து வந்துட்ட ஒரு பெரிய ஹீரோ. ஸோ ரெண்டும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆனா கூட தப்பாகாதுன்னு நான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு கமர்ஷியலான மசாலா படம் சொல்லும் போது கூட சில நேரங்களில் தோத்து போயிடும் பெரிய ஸ்டார்ஸை வச்சு. ஆனா அழுத்தமான கதை சொல்லும் போது அந்த கதை வந்து தோத்ததே கிடையாது, அந்த படம் தோத்ததே கிடையாது. நம்ம நிறைய உதாரணம் சொல்லலாம். இந்த அரசியல் களமே வந்து வித்தியாசமா இருக்க போகுது. அந்த மோதல் தான் பாத்தீங்கன்னா ஜனநாயகனும் பராசக்தியும் ஒன்னா வருது. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Kanchipuram Pachiyappa Silks, the complete family store. Enjoy full shopping. Kanchipuram, Velur, Thiruvannamalai. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. குமுதம் வியர்ஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு தான் வந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார். இப்போ டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனநாயகன் படமாக தான் இருக்கு. அவரோட கடைசி படம் அப்படின்றதுனாலே அந்த படத்தின் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளும் ஃபேன்ஸுக்கு அந்த படத்தின் மேலே இருக்கக்கூடிய எமோஷன்ஸுமே அதிகமாயிட்டே இருக்கு. அதுவும் இந்த தொடர்ந்து அப்டேட்ஸ்லாம் வரும்போது ரொம்ப ஹைப் ஆயிடுறாங்க. ஆனால் ஆடியோ லான்ச் அப்படின்னு வரும்போது மலேசியாவில் நடக்குது சார். இந்த ஆடியோ லான்ச் முழுக்க பிஸ்னஸ் ஆகவும் பணத்துக்காகவும் மட்டுமே நடக்கிற ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அதுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கு சார்? சினிமாவே பிஸ்னஸ் தானம்மா. சினிமாவே முழுக்க பிஸ்னஸ் தான். அது ஆர்ட் ஃபார்மில் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சிலர் பேர் சொன்னால் கூட அதில் வந்து வியாபாரம் இருக்குங்கிறது தான் உண்மை. அதாவது அதிகபட்சமான முதலீடு கிட்டத்தட்ட 350-400 கோடி ரூபா ஒரு ஹீரோவை நம்பி ஒரு தயாரிப்பாளர் படம் போடும்போது அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 100-150 கோடி ரூபா, அட்லீஸ்ட் ஒரு 100 கோடி ரூபா லாபத்தோடு எடுக்கணும்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லா வியாபாரம் மாதிரி சினிமாவும் ஒரு வியாபாரம். ஆனால் அந்த 100 கோடி ஆடியோ லான்ச் மூலியமாவே எடுத்துடணும்னு நினைக்கிறாங்க. 100 கோடி ஆடியோ லான்ச் மூலமாலாம் எடுக்க முடியாது. ஆடியோ லான்ச் வந்து கமர்ஷியல் தான் பண்றாங்க. அது வந்து நிச்சயமா ஒரு லாபத்தை கொடுக்க போகுது. ஆனா இங்க நடந்தது என்ன அப்படின்னா, அந்த தயாரிப்பு நிறுவனம் அந்த ஆடியோ லான்ச்சை நடத்தல. அந்த தயாரிப்பு நிறுவனம் அந்த ஆடியோ லான்ச்சை வந்து மாலிக் அப்படிங்கிறவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் யார் அப்படின்னா, இந்த ஜனநாயகன் படத்தை மலேசியா உரிமை வாங்கின ஒருத்தர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூலி படம் வாங்கினவரும் அவர் தான். இன்னும் பல முக்கியமான நடிகர்கள் நடிக்கிற எல்லா படங்களுடைய விநியோக உரிமையும் மாலிக் தான் வாங்குவார். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து மலேசியா உரிமைக்கு வந்து மாலிக் வந்து 10 கோடி ரூபா வந்து ஆஃபர் கொடுக்குறாரு. தயாரிப்பு நிறுவனம் வந்து 12 கோடி ரூபா கேட்குறாங்க. ஸோ மாலிக் சொல்கிறார், ஓகே நான் 12 கோடி ரூபா கொடுத்துட்றேன், ஆனால் அந்த ஆடியோ ரிலீஸ் வந்து மலேசியாவில் நடக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அவர் இன்னொரு விஷயமும் சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, முழுக்க அந்த ஆடியோ ரிலீஸ் வந்து ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா, அதனுடைய என்டையர் செலவு வந்து நான் ஏற்றுக்கிறேன், 1 பைசா கூட நீங்கள் தர வேண்டாம், நானே எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு எவ்வளோ செலவாகும்னா கிட்டத்தட்ட ஒரு 12-15 கோடி ரூபா செலவாகும்னு குத்துமதிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய செலவு பண்ணுறதுக்கு இவர் எதுக்கு முன் வராரு, எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கிறார் அப்படின்னா, இது வந்து ஒரு கமர்ஷியலாக பண்ணக்கூடிய ஒரு ஆடியோ லான்ச்சாக தான் இருக்குது. ஸோ மலேசியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் வரப்போகிறதுனால
இயர் ரெண்டுனால கிட்டத்தட்ட வேர்ல்டு வைட்லேருந்து டூரிஸ்ட் வந்து மலேசியாவுக்கு வந்திருக்காங்க. பல பேர் வந்து மலேசியாவுக்கு வந்திருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து தமிழர்கள் வந்து மலேசியாவில் வந்து சுற்றி பார்க்கறதுக்காண்டி வந்திருக்காங்க, ஹாலிடேவை என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்காங்க. ஸோ இந்த டிசம்பர் 27 தான் அந்த ஆடியோ ரிலீஸ் நடக்க போகுது. டிசம்பர் 27 போது கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கு இன்பிட்வீனில் வர ஒரு டேட்டா இருக்கிறதுனால அது ஒரு மாசான என்டர்டைன்மெண்ட் டேட்டா பார்க்குறாங்க அந்த டேட்டை. ஸோ இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, மாலிக் வந்து அந்த இந்த டிக்கெட்டு உரிமை இருக்குது பார்த்தீங்களா, வியாபாரம், அது ஒரு மினிமமாக 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 5000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 10,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அதையும் தாண்டி விற்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து ஒரு டிக்கெட் வந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு. அந்த டைமண்ட் டிக்கெட்டை வாங்குறவங்க தளபதி விஜய் அவர்களுக்குடையே வந்து செல்ஃபி மூமெண்ட்லாம் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டாக் இருந்தது. அதெல்லாம் உண்மையா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நீங்க சொல்ற மாதிரி 4 லட்சம் ரூபாய்க்கு டிக்கெட்டு விற்க போறாங்களா, அது வந்து அந்த டைமண்ட் டிக்கெட்டை வாங்குறவர் வந்து விஜயோட செல்ஃபி எடுத்துக்க போறாரா, அந்த செய்தி பத்தி சரியான தகவல் இல்லை. பட் வேறு ஒரு செய்தி இருக்குது. என்ன அப்படின்னா, மலேசியாவில் இருக்கிற முக்கியமான அரசியல் தலைவர்கள், அதாவது வந்து இப்போ முக்கியமான விஐபிஸு, முக்கியமான தொழிலதிபர், முக்கியமான புள்ளிங்க இருப்பாங்கள்ல மலேசியாவில், அவங்கெல்லாம் வந்து பல லட்சங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு இந்த ஷோக்கு வந்து டொனேஷனாக கொடுத்துருக்குறாங்க, அதாவது வந்து கான்ட்ரிபியூஷன் இந்த ஷோக்காண்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஷோ அப்படி நடத்துறதுங்கிறது சாதாரணமான விஷயமா இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆடிட்டோரியம் கிட்டத்தட்ட 90,000 பேர் வந்து உட்கார அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஆடிட்டோரியமா இருக்கு. ஏசியாலே 2வது பெரிய ஆடிட்டோரியமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 90,000 பேர் ஒரு இடத்துல கூட போறாங்கன்னும் போது அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சாதாரணப்பட்ட விஷயமா இருக்காது. அதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஆள் வந்து செஞ்சிட முடியாது. அது ஒரு சாமானியமாக வந்து செஞ்சிடக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ மாலிக்கை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த விழாவை வந்து மாலிக்கிட்ட நம்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மாலிக் மலேசியாவில் ஒரு பவர் சென்டர். அதாவது மாலிக்னா மலேசியாவில் எல்லாருக்குமே தெரியும், அரசியல் தலைவர்கள்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து முக்கிய புள்ளிகள் எல்லாருக்குமே அறிந்த பிரபலமான நபர், ஒரு ஆளுமையான நபர் மலேசியா பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விழாவில் எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது, 1% கூட அசம்பாவிதம்ன்றது ஒன்று நடந்துடக்கூடாது அப்படின்னு விஜய் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாரு மாலிக்கிட்ட. ஸோ அந்த பிளான் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். ஸோ அந்த பிளானை ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு மெயின் பிரெயினா கீயா வந்து மாலிக் இந்த மலேசியா ஆடியோவில் இருக்காரு. அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா A to Z செலவுகள் இருக்கு பார்த்தீங்களா, வர விஐபிஸ் டெலிகேட்ஸு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் கிளாஸ், எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ், அதையும் தாண்டி நிறைய ஃப்ளைட் கிளாஸஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணுறாரு. அங்கே வந்து 7 ஸ்டார் ஹோட்டலில் எல்லாருக்கும் அக்காமடேஷன் கொடுக்குறாரு. அவங்க வந்து இறங்குறதுலேருந்து ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணுறது, அப்புறம் திரும்பி வந்து இப்போ ஃப்ளைட் ஏற்றி விடுறது, எல்லா பொறுப்பையும் வந்து மாலிக் ஏற்றுக்காரு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட பாதுகாப்பும் முக்கியம், வரவங்களுடைய பாதுகாப்பும் முக்கியம். இது யார் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னா, இந்த கலந்துக்க போறாங்கன்றப்போ ஒரு இது வருது. ஏன்னா சோஷியல் மீடியா திறந்தாலே ஜனநாயகன் ஆடியோ லான்ச். இதுல வந்து அஜித் சார் மலேசியால இருந்தப்ப அவரும் ஆடியோ லான்ச்ல கலந்துக்க போறாரு, எஸ்டிஆருமே கலந்துக்க போறாரு, தனுஷ் வர போறாரு, சிவகார்த்திகேயன் வர போறான்னு ஒரு லிஸ்ட் போட்டுட்டே இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் வர்றதுக்கு எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு சார்? இவங்கெல்லாம் வர்றதுக்கு எந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி இதுல யார் கலந்துக்க போறாங்கன்னு சொல்றேன். ஜனநாயகன் படத்தினுடைய ஹோல் க்ரூ இருக்கு இல்லையா, அதாவது வந்து டாப் மோஸ்ட் ஆர்டிஸ்ட்லேருந்து டைரக்டர்லேருந்து டெக்னீஷியன்லேருந்து டோட்டலாக அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க, லைட்மேன்லேருந்து ப்ரொடக்ஷன் பாய்லேருந்து எல்லாருக்குமே வந்து மலேசியாவுக்கு டிக்கெட் போட்டிருக்காங்க. டோட்டலாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே மலேசியாவுக்கு போக போகிறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜய் வச்சு படங்கள் எடுத்த, விஜய் வச்சு ஹிட் கொடுத்த பல இயக்குநர்கள் இருக்காங்கல்ல, தரணி மாதிரி இயக்குநர்கள், அப்புறம் நெல்சன், அப்புறம் லோகேஷ் கனகராஜ், அட்லி, இவங்கெல்லாம் இந்த விழாவில் கலந்துக்கிறாங்க. அது வந்து கன்ஃபார்ம்டு. இதை மீறி பார்த்தீங்கன்னா தமிழில் முக்கியமான சில நடிகர்கள் இதில் கலந்துக்க போகிறாங்க. அது யாருங்கிறது இது வரைக்கும் தெரியாமல் ரகசியமாக வச்சுருக்காங்க. தெலுங்குலேருந்து 2 பேர் முக்கியமான ஸ்டார்ஸு, அதே மாதிரி மலையாளத்துலேருந்து 2 பேர், கன்னடத்துலேருந்து 2 பேர், பாலிவுட்லேருந்து 2 பேர். ஸோ மொத்தமாக இது ஒரு திருவிழா மாதிரி நடத்தணும். பேன் இண்டியா ஸ்டார்ஸ் படத்தில் மட்டும் இப்போ போடல, இப்போ வந்து இந்த ஆடியோ லான்ச்சுக்கே பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா ஸ்டார்ஸ் கலந்துக்க போகிறாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, இது வந்து விஜய் கலந்துக்கிற சினிமா விழாவில் இது வந்து அவருடைய கடைசி சினிமா விழா. அப்படி இருக்கும்போது விஜய் வந்து கிட்டத்தட்ட 92ல் உள்ள சினிமாக்குள்ளே வந்தார்னு நினைக்கிறேன். 33 வருஷம் ஆச்சு. இந்த 33 வருஷத்தில் 69 படம் நடிச்சு வெறும் 69 படத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் சினிமால ஒரு முக்கியமான நடிகரா இருக்கார், முக்கியமான சூப்பர் ஸ்டாரா இருக்கார். விஜயினுடைய சம்பளம் ஆகட்டும், விஜயினுடைய படத்தினுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், விஜயினுடைய பிசினஸ் ஆகட்டும், விஜயினுடைய ஓப்பனிங் ஆகட்டும், விஜய்க்கு இருக்கிற ரசிகர்கள் ஆகட்டும், விஜய்க்கு இருக்கிற கலெக்ஷன் ஆகட்டும், எல்லாமே இன்னைக்கு மாசா
வந்து இருக்கு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படின்னும் போது விஜய்க்கு இது ஒரு ஃபேர்வெல் மாதிரி பண்றாங்க. ஏன்னா இந்த படத்தோட விஜய் வந்து சினிமா விட்டு போறாரு, அரசியலுக்கு முழுசா போறாரு. அப்படின்னும் போது இது ஒரு ஃபேர்வெல் மாதிரியே வந்து பண்ண போறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 69 படத்துல இருந்து சில கிளிப்பிங்ஸ் இது படத்துலயும் இருக்கு. கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து மாசான பஞ்ச் டைலாக், மாசான டான்ஸ் மூமெண்ட்ஸ், மாசான சென்டிமெண்ட் சீன்ஸ். ஸோ மொத்தத்துல விஜய் 69 படத்துல ஒவ்வொரு படத்துலயும் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு சீன் இருக்கும் இல்லையா, டான்ஸோ பாட்டோ ஃபைட்டோ பஞ்ச் டைலாக்கோ அந்த மாதிரி. அதை வந்து ஒன்னா கோர்த்து ரொம்ப நுணுக்கமா வந்து ஒன்னா கோர்த்து அதுவே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி ஒரு குறும்படம் மாதிரி தயாரிச்சிருக்காங்க. உங்களுக்கு சிம்பிளா புரியணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 நாள் பிக் பாஸ்ல ஒருத்தவங்க ஒரு கேண்டிடேட் இருந்துட்டு அவங்க வெளியில போகும்போது அவங்கள பத்தின ஒரு குறும்படம் பயண வீடியோன்னு ஒன்று போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பயண வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஆடியோ ரிலீஸ்லயும் இருக்கு, இது இல்லாம அது வந்து படத்துலயும் இருக்கு. படம் முடிஞ்சோன்னா ஒரு 4 நிமிஷம் இது ஓட போகுது. ஓகே, ஆல்ரெடி வந்து படத்தோட டியூரேஷனே 3 hours 6 minutes இருக்கு சார். அவரோட முந்தைய படமான நண்பன்ல தான் 3 hours 1 minute வரைக்கும் அதிகப்படியான ஒரு டியூரேஷன் இருந்தது. அதையுமே இந்த ஜனநாயகன் வந்து பிரேக் பண்ணிருக்கு, ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவா 4 நிமிஷம் வந்து ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் இருக்குன்றது எக்ஸ்க்ளூசிவா தான் இருக்கும் நண்பர். 3 hours 6 minutesனு ஒரு செய்தி வரதுங்கிறது வந்து ரூமர் தான். அது ஃபைனல் கட் கிடையாது. ஃபைனல் கட் வந்து மார்க் பண்ணிட்டாங்க. அது வந்து 2.5 மணி நேரம் இல்லைன்னா 2.5 மணி நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் கூடுதலாக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு 3 மணி நேரம் ஒரு படம் ஓடும்போது அது எவ்வளோ நல்ல படமாக இருந்தாலும் அதனுடைய வீரியம் வந்து கம்மியாயிரும். அது வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு டயர்டை கொடுத்துரும். அதனால அந்த மாதிரி படங்கள் வந்து வெற்றி அடையிறங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவ்வளோ டியூரேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி இப்போ வந்து டியூரேஷன் இது வந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் ஃபைனல் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் டியூரேஷனை இது வரைக்கும் மார்க் பண்ணலை. வர வாரத்துக்கு வந்து அந்த படம் வந்து சென்சார் போகுது. அப்போதான் ஃபைனல் டியூரேஷன் என்னங்கிறது தெரிய வரும். சென்சாருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சென்சாரில் ஏதாவது கட்ஸ் இருந்தால் சென்சாரில் வந்து கொடுக்குற கட்ஸ் எல்லாம் நீக்கினதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் டியூரேஷன் என்னன்னு தெரிய வரும். ஸோ இப்போ சொல்கிறாங்கல்ல 3 மணி நேரம் 6 நிமிஷம் டியூரேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டான டியூரேஷன் கிடையாது. ஸோ இந்த டியூரேஷன் தவிர்த்து நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இந்த மாசான ஒரு ட்ரிபியூட்டாக அந்த வந்து விழா நடக்கும் போது, ஸோ இதில் வந்து அஜித் கலந்துக்கு வரான்னு கேட்டீங்க. அஜித் வந்து இப்போ மலேசியாவில் தான் இருக்காரு, கார் ரேஸில் இருக்காரு. ஆனாலும் அஜித் வந்து இந்த விழாவில் கண்டிப்பாக கலந்துக்க மாட்டார். காரணம் என்ன அப்படின்னா, அஜித் அவருடைய படங்களுடைய ப்ரொமோஷன்ஸ்க்கே போறது இல்லை. அவருடைய படங்களுக்கே வந்து எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்கிறது இல்லை. அவர் ஒரு பாலிசி, அவருக்கு அந்த பாலிசியில் அவர் ரொம்ப ஸ்டிக் ஆன் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. அதாவது என் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி அவர் வாட்டு போயிட்டு இருக்காரு. ரஜினி டைலாக்கு, ஆனால் அவர் வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. ஸோ மலேசியாவில் அஜித் இருந்தாலும் இந்த ஆடியோ வெளியீட்டில் வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, அஜித்தும் விஜயும் மலேசியாவில் வந்து மீட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சந்திப்பு பிரைவேட்டா ஒரு சந்திப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம சிம்பு தனுஷ் எல்லாம் கலந்துப்பாங்களா அப்படின்னா, பொதுவா வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார். இப்ப விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுனாலதான் இது கடைசி படமா இருக்கு. ஸோ அரசியலுக்கு வந்துட்டாருன்னும் போது பிரபலமானவர்கள் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டு அவங்க மேல ஒரு அரசியல் சாயம் பூசிக்கிறதுக்கு பொதுவா சினிமாக்காரங்க விரும்ப மாட்டாங்க. பொதுவாகவே என்னன்னா அப்படி ரொம்ப சேஃபா இருப்பாங்க. இந்த கேட் ஆன் த வால், இந்த பக்கம் குதிக்கலாமா வேண்டாம், இந்த பக்கம் குதிக்கலாமா வேண்டாம், நடுவில் அந்த செவத்திலே நம்ம நின்றுக்குவோம் அப்படின்னு நின்றுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதனால வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது அதாவது நீங்க கடைசியாக கேட்டீங்க சிவகார்த்திகேயன் வருவாரா அப்படின்னு. சிவகார்த்திகேயன் நிச்சயமா வர மாட்டார். காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய படம் பராசக்தி வந்து போட்டியா வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுல சில அரசியல் காரணங்களும் உள்ள இருக்கிறதுனால அந்த படத்துல சிவகார்த்திகேயன் வந்து கதாநாயகனா நடிச்சிருக்கிறதுனால, ஸோ இந்த எப்படி ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ்ல போய் சிவகார்த்திகேயன் கலந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன காரணத்துக்காண்டி வந்து ஜனநாயகனுக்காண்டி பராசக்தியை வந்து போட்டியா இறக்குறாங்களோ அந்த காரணமே நீர்த்து போயிடும், டைல்யூட் ஆயிரும். அதனால வந்து சிவகார்த்திகேயன் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா வந்து ஜனநாயகன் பராசக்தி அப்படின்னு பேசும்போது இந்த இப்படிப்பா துப்பாக்கி கொடுத்தவருக்கே வந்து துப்பாக்கியை வந்து திருப்புறாரே அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருந்தது. இதெல்லாம் தாண்டி வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படின்லாம் பயங்கரமா ப்ரொமோஷன்ஸ்க்கு இறங்கிட்டாங்க. என்னன்னா 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற பராசக்தி படத்தை
10ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கான டாக் இருக்கு அப்படின்னு ரீசெண்டா இப்ப காலையில கூட நான் பார்த்துட்டு இருந்தேன். சோ ஜனநாயகன் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, பராசக்தி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு டாக் இருக்கு. பட் அபிஷியலா 14ஆம் தேதி தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இதுக்குள்ள ஏதாவது சேஞ்ச் இருக்குமா? போட்டிக்கு ரொம்ப நெருக்கமா வருவாரா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இது வந்து அதாவது பராசக்தி ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு வர தகவல்கள் அது உண்மையான தகவல் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த நிறுவனம் சார்ந்து எதுவும் அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரல. அவங்க 14ஆம் தேதி தான், அவங்க 14ஆம் தேதி தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அவங்க 14ஆம் தேதியில தான் ஸ்டிக் ஆன் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை வந்து 9ஆம் தேதி ஜனநாயகனும் 10ஆம் தேதி பராசக்தியும் வந்தா அது எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒன்றும் தப்பா இருக்காது. நீங்க வந்து ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாரிசு துணி வந்திருக்கு, சமீபத்தை உதாரணம் நான் சொல்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டை வந்து விசுவாசம் வந்திருக்கு. ஸோ ஒரு 2 பெரிய படம் போட்டி போடுறதுனால தப்பு இல்லைம்மா. இப்போ பொங்கல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 10-12லேருந்தே அந்த பொங்கல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிரும், அந்த என்ஜாய்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து மேக்சிமம் ஹாலிடேஸ் இருக்கிற ஃபங்க்ஷன் எதுனா பொங்கல் தான். இப்போ தீபாவளின்னு எடுத்துக்கோங்களேன், முதல் நாள் ஒரு நாள் லீவ் விடுவாங்க, தீபாவளிக்கு அப்புறம் ஒரு நாள் லீவ் விடுவாங்க, தீபாவளியோட சேர்த்து 3 நாள் தான் கிடைக்கும். ஆனால் பொங்கலுக்கு அப்படி கிடையாது. 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 போயிட்டே இருப்பாங்க. அந்த வீக்கெண்டை முடிக்கிற வரைக்கும் யாரும் வர மாட்டாங்க. ஒருவேளை சண்டே வேற கிராஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் முடிச்சுதான் மண்டே வருவாங்க. இன்னும் பல பேர் வந்து மண்டேவும் வரதில்லை, டியூஸ்டே வெட்னஸ்டே தான் வராங்க. ஸோ ஒரு 10 நாள் அட்ட ஸ்ட்ரெச் வந்து ஒரு ஹாலிடே மூடு வந்து இருக்கிறதுனால எல்லாருமே வந்து அந்த நேரத்தில் எப்படின்னா சந்தோஷமா இருப்பாங்க. பொங்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்றது, உழவர்கள் திருநாள், நம்ம சந்தோஷமா இருக்கணும், என்ஜாய் பண்ணணுங்கிற ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கையில் நிறைய பணம் வேற வந்திருக்கும். பொங்கல் போனஸு, அப்புறம் அந்த மாதம் ஆரம்பத்தில் வந்த சம்பளம் எல்லாமே வந்து கையில் வச்சிருக்கிறதுனால அதை வந்து என்ஜாய்மெண்ட்டுக்கு செலவழிப்பாங்க. தங்களை எப்படி என்ஜாய்மெண்ட் செலவழிக்க முடியும்? ஒரு பீச்சுக்கு போகலாம், ஒரு பார்க்குக்கு போகலாம். இதையெல்லாம் மீறி வந்து சினிமா தான் ஒரு டாப் மோஸ்ட் என்ஜாய்மெண்ட் மீடியாவா, என்டர்டைன்மெண்ட் மீடியாவா இருக்கிறதுனால அதிகபட்சம் பேர் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற படங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. இங்கே நீங்கள் வந்து விஜய் படமும் ரிலீஸ் ஆகுது, இங்கே வந்து சிவகார்த்திகேயன் படமும் ரிலீஸ் ஆகும் போது விஜய் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒரு மாசான ஹீரோ. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல வளர்ந்து வந்துட்ட ஒரு பெரிய ஹீரோ. ஸோ ரெண்டும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆனா கூட தப்பாகாதுன்னு நான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா இப்ப ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட் மூவி, பக்கா என்டர்டைன்மெண்ட் மூவி. அதுல வந்து பாட்டு, பஞ்ச் டைலாக்கு, அது ஃபைட்டு, ஆக்ஷனு எல்லாமே அதுல வந்து இருக்கும் விஜயனுடைய படத்துல. ஆனா நீங்க பராசக்தி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பராசக்தி வந்து ஒரு கதை மட்டுமே அதுக்குள்ள இருக்கு. இப்ப நீங்க வந்து எப்படி வந்து நம்ம அந்த அமரன் படம் வந்துச்சு இல்லையா, அந்த படம் வந்து ஒரு கதைக்களத்தை மட்டுமே சொல்லிச்சு. அது ஒரு முகுந்த் வரதராஜன்ற ராணுவ வீரரோட கதைன்னும் போது அதுக்குள்ள நீங்க குத்துப்பாட்டை கொண்டு வைக்க முடியுமா? அதுக்குள்ள நீங்க ஃபைட்டு, பஞ்ச் டைலாக்லாம் வைக்க முடியுமா? அது முடியாது இல்லையா? அதனால அது வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுல அந்த படம் அமரன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அந்த நாயகனா வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. கடைசியில் எனக்கு தெரிஞ்சு கதைப்படி பார்த்தீங்கன்னா நெருப்பு வச்சு கொளுத்திக்குவார் சிவகார்த்திகேயன். அதாவது வந்து நெருப்பு வச்சு கொளுத்துனதுக்கு அப்புறம் கூட அவரை காப்பாற்றிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தூக்க மாத்திரையை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நெருப்பு வச்சு கொளுத்திப்பார். இந்த கேரக்டர் அப்படிதான், இந்த கதை அப்படிதான். அப்படின்னும் போது அந்த கேரக்டர்ல வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கும் போது அது நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களோட கனெக்டான ஒரு கதை. அதாவது இயல்பாவே வந்து நம்ம எல்லாருமே ஹிந்தி எதிர்க்கிறோம், ஏதாவது வந்து எதிர்க்கிறோங்கிறதோட ஹிந்தி திணிப்பை வந்து நம்ம விரும்பல. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு படத்துல வேர்ல்ட் ஆஃப் பராசக்தியில கூட தீ பரவட்டும் அப்படின்னு தான் வந்து அதுதான் இதான் காரணம். இந்த தீ வந்து பரவட்டும்னா இந்த தீ வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து பரவி இது வந்து பல பேரை வந்து இந்த போராட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த ஹிந்தி எதிர்ப்பை வந்து நம்ம காட்டுற விதம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வெற்றி காணணுங்கிறதுக்காண்டி தான் அந்த கதையே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து கதை மட்டும்தான் பேசுவோம், முழுக்க கதை மட்டும்தான் பேச போகுது. அதில் வந்து பஞ்ச் டைலாக், பாட்டு, ஃபைட்டு, இந்த எப்படி சொல்றது, ஆட்டம் பாட்டம் அதெல்லாம் இருக்க போறதே கிடையாது. அது கதை மட்டுமே பேசக்கூடிய படமா இருக்க போகுது. நீங்க சொன்ன மாதிரி சார், கதை மட்டும் பேசக்கூடிய ஒரு படமா இருந்தாலும் ஜனநாயகன் கூட போட்டி போடுது இல்லையா சார்? அந்த டைம்ல ஜனநாயகனுக்கு கூட காம்படிட் பண்ணும் போது ஜனநாயகனும் பராசக்தியும் இந்த போட்டியில யார் வந்து மக்கள் மத்தியில வெற்றி அடைவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது வந்து இதுல
யார் வந்து மக்கள் கிட்ட வெற்றி அடைவாங்கன்னா, சினிமா ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியா, என்டர்டைன்மெண்ட் படம். அதாவது வந்து ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் படம், பராசக்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு அழுத்தமான கதை சொல்ல போகிற படம். அந்த படத்தினுடைய இயக்குனர் சுதா கோங்கரா வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்குறாங்க. அவங்க எடுத்த படம்லாம் நல்ல அழுத்தமான கதை, ஒரு கதையை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கதையில் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் சுதா கோங்கரா. அப்படி இருக்கும்போது ரெண்டுமே முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரெண்டுமே வேற வேற ஜேர்னல். அப்போ அஜித் படம் விஜய் படம் ஒன்றா வந்தால் கூட அஜித் வேற விஜய் வேற, ரெண்டுமே மாஸ் நடிகராக இருந்தால் கூட ரெண்டுமே வேற வேற கேரக்டர்ஸாக இருக்கிறதுனால, வேற வேற ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால அது வேற மாதிரி ஓடும். அஜித்துக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, விஜய்க்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, ரெண்டு படம் ஓடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கதைக்கிழமே வேற, ஜேர்னரே வேறனால நிச்சயமாக அந்த என்டர்டைன்மெண்ட்டை விரும்புகிறவங்க, விஜயினுடைய ரசிகர்கள் இது கடைசி படம்னும் போது அதை மேக்சிமம் கொண்டாடுவாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இந்த பராசக்தியை பொறுத்த வரைக்கும் கதை நல்ல அழுத்தமான கதையாக இருக்கு அப்படின்னும் போது அதை வந்து பார்க்கறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இது பெரிய லெவலில் வெற்றி படமா மாற்றுவாங்க. அம்மா கதை நல்லா சொன்ன படங்கள் தோத்ததே கிடையாதுமா. அழுத்தமான கதைகள் சொன்னீங்கன்னா தோத்ததே கிடையாது. அதாவது நீங்க ஒரு கமர்ஷியலான மசாலா படம் சொல்லும் போது கூட சில நேரங்களில் தோத்து போயிடும் பெரிய ஸ்டார்ஸை வச்சு. ஆனா அழுத்தமான கதை சொல்லும் போது அந்த கதை வந்து தோத்ததே கிடையாது, அந்த படம் தோத்ததே கிடையாது. நம்ம நிறைய உதாரணம் சொல்லலாம். அந்த மாதிரி வந்து இது வேற வேற வெரைட்டி படமா. மக்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் போது ரெண்டு படம் ஒன்னா வந்தா அது மக்களுக்கு ட்ரீட்டுமா. சொல்ல போனா நிச்சயமா நீங்க வேணா பாருங்க, ரெண்டு படமே நல்ல படமா இருக்கும். இந்த 2026 தொடக்கமே வந்து நல்ல தொடக்கமா இருக்கும். ரெண்டு படமே நல்ல வெற்றி படமா இருக்கும், நல்ல கலெக்ஷனை கொடுக்கக்கூடிய படமா இருக்கும். ரெண்டும் ஒன்னா வந்தா கூட தப்பாயிட போறது இல்லை, ஒண்ணுமே தப்பாயிட போறது இல்லை. ரெண்டுமே லாங்கா ஓடிச்சுன்னு வச்சுங்களேன், ரெண்டு வாரத்துக்கு. அப்ப நம்ம நினைக்கிற கலெக்ஷனை அடைஞ்சிட முடியுமா? முடியாதா? முடியும். ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி ஜனவரியும், பராசக்தி வந்து 14ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு தான் வருது. இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்கு. இதுதான் நடக்க போகுது. மற்றதெல்லாம் ரூமர் தான் நான் நினைக்கிறேன். அஃபிஷியலாக வந்து அந்த நிறுவனமும் அதை பற்றி எந்த அனௌன்ஸ் பண்ணாத போது இது வந்து தேவையில்லாத டிஸ்கஷன் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக சார். ஓவராலாக வந்து ஜனநாயகன் பராசக்தி அப்படின்றலாம் தாண்டி இந்த ஜனநாயகன் சொன்ன மாதிரி கலெக்ஷன் வைஸ் கண்டிப்பாக அது வந்து ஒன்று பண்ணிடும் அப்படின்னு. ஆனால் அந்த வரக்கூடிய ப்ராஃபிட்டில் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு பங்கு போக போகுது, அரசியலுக்காக அதை அவர் பயன்படுத்த போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு சார். அதை பற்றி உங்களோட கருத்து என்னவா? இந்த படம் வந்து ஒரு 350-400 கோடி ரூபா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலாக இது வந்து ஒரு 500 கோடி ரூபா வியாபாரம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருந்தாலும் இது வந்து விஜயோட படம், கடைசி படம், விஜயோட சுமாரான படம். அதாவது கோட் லியோவே பார்த்தீங்கன்னா 650 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணியிருக்கணும் போது இது பொங்கலில் வருது, விஜய் அரசியல் வந்ததுக்கப்புறம் வருது. ஸோ விஜயோட கடைசி படம் நிறையா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த படம் நிச்சயமாக அந்த 650 கோடியை கண்டிப்பாக தாண்டும். அதையும் தாண்டுமா அப்படிங்கிறத நம்ம படம் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஆனால் 650 கோடியை தாண்டணும் போது ஒரு 500 கோடி ரூபா வரைக்கும் வந்து கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு 150 கோடி ரூபா லாபம் வருதுன்னா அந்த 150 கோடி ரூபா வந்து எப்படின்னா கிராஸ் தான் அந்த லாபம். அப்படி இருக்கும்போது அது நெட்டா பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஓனர்ஸ்க்கு ஒரு பாதி போகுதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 75 கோடி ரூபா தான் லாபம் கிடைக்க போகுது டோட்டலாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு. அந்த 75 கோடி ரூபா கொடுத்துட்டா விஜய்யுடைய கட்சி பணிக்கு போதுமா? விஜய் ஒரு படத்துக்கே 275 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாருமா. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ 10,000 கோடி சொத்துக்கு அதிபராக இருக்காரு. அவர்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு. அதனால வந்து இந்த 75 கோடி ரூபாயோ இல்லை 100 கோடி ரூபாயோ வர லாபத்தை விஜய் வந்து எடுத்து அவரோட கட்சி பணிக்கு யூஸ் பண்ண போறாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. விஜய் வந்து அவருடைய கட்சி நடத்துறதுக்கான தேவையான பணத்தோடு தான் வந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த கட்சி எல்லா கட்சியுமே, எந்த விஜய் கட்சியும் நம்ம பேச முடியாது, பொதுவாகவே ஒரு கட்சி ஆரம்பத்தில் தொடக்க நிலையில் இருக்கும்போது பல பேர் அந்த கட்சியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பல பேர் வந்து இந்த கட்சி பெருசாக வரணும் வளரணும்னு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய இடங்களில் ஃபண்டிங்ஸ்லாம் வரும். விஜய் இன்னைக்கு வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக பார்க்கப்படுறாரு. போற இடங்கள் எல்லாம் பெரிய கூட்டங்கள் கூடுது. அப்படி இருக்கும்போது இந்த களம் வந்து இந்த அரசியல் களம் வந்து வித்தியாசமான அரசியல் களமாக இருக்க போகுது. ஒரு பக்கம் டிஎம்கே, ஒரு பக்கம் ஏடிஎம்கே, நடுவில் விஜய் இருக்க போறாரு. விஜய் வந்து வெற்றியாளராக மாறிடுவாரா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு சதவீதங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. முழு வெற்றி இந்த தேர்தல் 2026 அவர் கிட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஆனால் இந்த 2 கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய ஓட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணுவார். ஆனால் ஸ்பிளிட் பண்ணுவார் கிட்டத்தட்ட ஒரு 18லேருந்து 20, ஏன் 20, 22, 23% கூட அவர் வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரிச்சாலும் ஒரு அதிகபட்ச ஓட்டு வாங்கின மாதிரி ஆயிடுது இல்லையா. அப்போ வந்து ஒரு புது கட்சியா உள்ள வந்து ஒரு அதிகபட்ச ஓட்டு வாங்கின ஒரு கட்சியா மாறக்கூடிய, ஒரு அங்கீகாரம் உள்ள ஒரு கட்சியா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை விஜய்க்கு இருக்கு. ஸோ இந்த அரசியல் களமே வந்து வித்தியாசமா இருக்க போகுது. அந்த ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரியிலேருந்தே தொடங்கிடுச்சு. அந்த மோதல் தான் பாத்தீங்கன்னா ஜனநாயகனும் பராசக்தியும் ஒன்னா வருது. கண்டிப்பா சார், நீங்க அதெல்லாம் நான் வந்து சொல்ல வந்தேன். ஏன்னா அந்த டிஎம்கே அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து அங்கேயும் மோதல, இங்கேயும் வந்து மோத ஆரம்பிக்கிறாரு அப்படின்றதுதான் கடைசி படத்துலயும் அந்த ஒரு போட்டியோட தான் வந்து முடிக்கிறாரு. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஜனநாயகனுக்கும் சரி பராசக்திக்கும் வந்து அந்த ஒரு வெற்றி இருக்கும் நம்புறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம் சார். தேங்க்யூ. நன்றி சார். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Kanchipuram Pachiyappa Silks, the complete family store. Enjoy full shopping. Kanchipuram Velur Tiruvannaamalai. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel,